ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தர் இருந்தாப்படி. அவரு இந்த விஜய்க்கு எப்படியெல்லாம் மொளகா அரைச்சா, நம்ம சொகுசா வாழலாம்ன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, விஜய மண்டைய கழுவி, மொளகா அரைச்சு, அவர மொட்டை போட்டு ஏமாத்திக்கிட்டு, இவரு கிட்டத்தட்ட இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரியான ஒரு ஜோசியக்காரர் தான். இவரோட பொழப்பே என்னன்னா, மத்தவங்களோட ஆசைய தூண்டிவிட்டு, மத்தவங்களுக்கு மந்திரம் சொல்லிக் குடுக்குறேன், உங்களுக்கு சாவா வரம் குடுக்குறேன், உங்களுக்கு எது நடந்தாலும் உங்க வெற்றிக்கு எனக்கு 10% கமிஷன் குடுங்க, இப்படின்னு புரோக்கர் வேல பார்த்த ஒருத்தன, நேத்து விஜய் என்ன பண்ணாரு, என்னுடைய தலைமை ஆலோசகர் அப்படின்ற பிரிவில கொண்டு வந்து அவர உட்கார வைக்கிறேன், அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வெளியிட்டாரு. இதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அண்ணன் திருமாவர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும், எல்லா தலைவர்களும் கண்டனத்த தெரிவிச்சாங்க. நம்மளும் நம்மளுடைய பதிவ போட்டிருந்தோம். ஆனா, என்ன ஒரு வருத்தமான செய்தி பாருங்க. ஊருக்கே ஜோசியம் பார்க்கக்கூடிய அந்த ஜோசியக்காரனுக்கு, தன்னுடைய ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்க தெரியாம போயிடுச்சு. தனக்கு வந்த இந்த பதவி 24 மணி நேரம் கூட முழுமையா இல்லாத ஒரு சூழல்ல, இன்னைக்கு அந்த பதவிய பறிச்சிருக்கிறாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்த தான் நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இப்படிதான் இருக்கணும். ஏன்னா சர்வாதிகார போக்குல நான் நெனச்சது தான்ப்பா அப்படின்னு இவங்க நெனச்சதெல்லாம் பண்றதுக்கு அவங்க ஒண்ணும் மன்னர் வீட்டு குழந்தைங்க இல்ல. ராஜா வூட்டு கன்னுக்குட்டி இல்ல. மக்கள் போட்ட ஓட்டுல அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. முதலமைச்சர்லாம் மக்கள் போட்ட ஓட்டுல முதலமைச்சர் ஆவல. எதிர்க்கட்சிகள்லாம் போட்ட பிச்சையின் காரணமா விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு. மத்தபடி வெற்றி பெற்றதுக்கான காரணம் மக்கள் தான். அதனால மக்கள் கேள்வி கேட்கலாம். தொடர்ந்து இது மாரி கேள்வி கேட்போம். தொடர்ச்சியா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த தாவேகா தற்குறிகள் நமக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சரியா?